வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். தாடகையை வதம் பண்ணதுக்கு அப்புறமா விஸ்வாமித்ரர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ராமரை கட்டி அணைச்சு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அன்னைக்கு இரவு அவங்க 3 பேரும் அந்த இடத்துலயே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில எழுந்து விஸ்வாமித்ரோட ஆசிரமத்துக்கு போறதுக்கு கிளம்பினாங்க. இப்போ விஸ்வாமித்ரர் ராமனை கூப்பிட்டு பல திவ்யமான அஸ்திர சஸ்திரங்களோட வித்தையை அவருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த அஸ்திரங்களை, தெய்வீக அஸ்திரங்களை எப்படி மந்திரம் சொல்லி அவைகளை வரவழைக்கிறது, எப்படி அதை பிரயோகம் பண்றது, எப்படி திருப்பி அதை கட்டுப்படுத்துறது, எந்தெந்த இடத்துல உபயோகிக்கணும், இதை போல எல்லா ஞானத்தையும் ராமருக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ இந்த தெய்வீக அஸ்திரங்கள்ங்கிறது சாதாரண அம்புகள் மாதிரி கிடையாது. அவைகளை தன் கூடவே வச்சுக்கணுங்கிறது கிடையாது. எப்போ மந்திரத்தை சொல்றாங்களோ அந்த தெய்வீக அஸ்திரம் அவங்க முன்னாடி வரும். அந்த ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை அது வெளிப்படுத்துறதுக்கு யார் மேல அதை காட்டணும்னு சொல்றாங்களோ அந்த அஸ்திரம் கரெக்டா தன்னோட இலக்கு, அதாவது டார்கெட்டை கரெக்டா போய் அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள். அதை எப்படி திரும்ப பெற்று அதுக்கு மரியாதை பண்ணி அதை திருப்பி போக வைக்கணுங்கிறதும் ஒரு பெரிய கலை. இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு விஸ்வாமித்ரர். அதாவது இந்த தெய்வீக அஸ்திரங்கள்லாம் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு மிசைல் மாதிரி சொல்லலாம். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணா அது என்னைக்குமே தப்பாது. ஆனா அதை விட ஒரு படி மேல என்னன்னா, இதை எங்கேயும் பத்திரமா வச்சு பாதுகாக்க வேண்டியதில்லை. யார் அந்த மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே அது வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் அந்த காலத்துல இருந்தது. விஸ்வாமித்திரர் தனக்கு தெரிஞ்ச எல்லா அஸ்திரங்களையும் பற்றிய ஞானத்தையும் ராமருக்கு கொடுத்தார். அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரரோட ஆசிரமத்தை நோக்கி எல்லாரும் போனாங்க. விஸ்வாமித்திரரோட ஆசிரமம் இருந்த இடம் ரொம்ப அழகான இடம். அந்த இடம் பேர் சித்தாசிரமம். அங்க நிறைய முனிவர்கள் விஸ்வாமித்திரர் எப்ப திரும்பி வருவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. விஸ்வாமித்திரரையும் அந்த 2 ராஜகுமாரர்களையும் பார்த்த உடனே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நாம இந்த யாகத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடலாம். விஸ்வாமித்திரர் 2 வீரர்களோட வந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிச்சு ரிஷிகள் எப்ப யாகத்தை தொடங்குறதுன்னு கேட்டாங்க. உடனே விஸ்வாமித்திரர் நாளையிலிருந்தே நாம் அந்த யாகத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த யாகம் 6 நாட்கள் ஆகும் பூர்த்தி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் விஸ்வாமித்ரர் மௌன விரதத்திலேயே இருப்பாரு அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. மறுநாள் காலையில சொன்னபடி யாகம் ஆரம்பிச்சது. ராமரும் லக்ஷ்மணரும் கண்ணும் கருத்துமா அந்த யாகத்தை பத்திரமா பாதுகாத்தாங்க. 5 நாள் ஆச்சு. எந்த பிரச்சனையுமே வரல, எந்த அசுரர்களுமே வரல. 6வது நாள் காலையில ராமர் லக்ஷ்மணரை கூப்பிட்டு, லக்ஷ்மணா, இன்னைக்கு தான் இந்த யாகம் பூர்த்தியாக வேண்டிய கடைசி நாள். இன்னைக்கு கண்டிப்பா ராட்சசர்கள் வருவாங்க. இந்த யாகத்தை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நாம ரொம்ப விழிப்போட இருந்து இந்த யாகத்தை எப்படியாவது நல்லபடியா முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மணரும் ராமரும் ஒரு நிமிஷம் கூட இங்கேயும் அங்கேயும் கவனத்தை சிதற விடாம பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. திடீர்னு வானம் இருண்ட மாதிரி ஆச்சு. திரள் திரளா அப்படியே கருப்பு மேகம் வர மாதிரி இருந்தது. என்னடா அதுன்னு கூர்ந்து பார்த்தா அது எல்லாமே ராட்சசர்கள். மாரீச்சன், சுபாஹு அப்படிங்கிற 2 ராட்சசர்களுடைய தலைமையில ஒரு பெரிய ராட்சச படை அந்த யாகத்தை எப்படியாவது கலைக்கணும், அதுல அசுத்தமான பொருட்களை போட்டு அந்த யாகத்தை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வானத்துல பறந்து வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அடுத்த க்ஷணம் ராமர், லக்ஷ்மணா ஜாகிரதை பாருன்னு சொன்னார். உடனே ராமரும் லக்ஷ்மணரும் அந்த ராட்சசர்கள் மேல அம்பு தொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவர்களுடைய தலைவர்கள் 2 பேரையும் எப்படியாவது முதல்ல கலைக்கணும்னு ராமர் முடிவு பண்ணார். முதல்ல மாரீச்சன்கிற ராட்சசன் மேல மானவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டார். அந்த அஸ்திரம் அந்த ராட்சசனை அப்படியே கட்டி போட்டு அவனை மயக்க அடைய செய்து ரொம்ப தூரம் கடல் பக்கத்துல தூக்கி எறிஞ்சிருச்சு. அங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அடுத்து அக்னி அஸ்திரத்தை வரவழைச்சு சுபாஹுவ அப்படியே பஸ்வமாக்கிட்டார்.
தலைவன் இல்லாத மற்ற ராட்சசர்களை ராமரும் லக்ஷ்மணரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க அத்தனை பேரையும் அழிச்சிட்டார். திருப்பி வானம் ரொம்ப கிளியர் ஆச்சு. யாகம் நல்லபடியாக பூர்த்தியாச்சு. விஸ்வாமித்திரருக்கு அளவு அடங்காத சந்தோஷப்பட்டார். ராமரையும் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, என்னோட யாகம் நல்லபடியாக நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க, தசரதருக்கு நான் ரொம்ப இதுக்காக நான் நன்றி சொல்லணும், உங்களை மாதிரி 2 வீரர்களை என்னோட அனுப்பிச்சு வச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்னைக்கு ராத்திரி சித்தாசிரமத்தில் நல்லபடியாக தங்கினாங்க. அடுத்த நாள் காலையில் ராமரும் லக்ஷ்மணரும் திருப்பி போய் விஸ்வாமித்திரர்கிட்ட இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணணும்னு ஆணையிடுங்க அப்படின்னு சொன்னார். விஸ்வாமித்திரர் நல்லபடியாக அவருடைய யாகத்தை பூர்த்தி பண்ணாரு. பலம் வாய்ந்த அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் ராமருக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர்களுக்கு ராட்சசர்களோட சண்டை போடுற ஒரு நல்ல பயிற்சியும் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் விஸ்வாமித்திரருக்கு தெரியும் அவருடைய கடமை இன்னும் முடியலை, அவருக்கு இதுக்கு மேலேயும் ஒரு கடமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த கடமையை தான் எப்படியாவது நல்லபடியாக நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.